Good morning, student. We are discussing about futures of C++. இப்போ உங்களுக்கு போர்டில் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணலாம். அது வந்து எம்பி வந்து அதிகமாகுதுமா, அதனால் நான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் என்னென்னு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதில் புரியலனா நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது பார்க்கலாமா, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் C++. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ், ஆப்ஜெக்ட், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா என்கேப்சுலேஷன், இன்ஹெரிடன்ஸ், பாலிமார்பிசம், டைனமிக் பைண்டிங், மெசேஜ் பாசிங். இதெல்லாம் C++ஓட ஃபியூச்சர்ஸ். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். கிளாஸ் அப்படின்னா என்ன? கிளாஸ் இஸ் கண்டைன் டேட்டா மெம்பர் அண்டு மெம்பர் ஃபங்க்ஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு கிளாஸ் அப்படின்னா அதில் வந்து டேட்டா மெம்பர் இருக்கணும் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் வந்து கிளாஸ். டேட்டா மெம்பர்னால் ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஏ வேரியபிள் டிக்ளரேஷன். வேரியபிள் அண்டு ஃபங்க்ஷன் இது ரெண்டும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்படியும் சொல்லுவாங்க. அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சி ஸ்ட்ரக்சர். சி ஸ்ட்ரக்சருடைய எக்ஸ்டென்ஷன் தான் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கலெக்ஷன் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் வேரியபிள் இப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் இஸ் ஏ யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, யூசராக அதுக்கு வந்து நம்ம நேம் கொடுக்கறதுனால அது வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, கிளாஸை யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். இப்போ கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்டு. அப்போ இந்த கிளாஸுக்குன்னு வந்து நம்ம ஒரு நேம் தரோம் இல்லையா, அந்த நேம் யார் தரோம்னா நாம தான் தரோம். அதனால் அது வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிளாஸ் இஸ் லைக் ஏ ப்ளூ பிரிண்ட் ஃபார் அன் ஆப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருமா. கிளாஸ் நேம் வந்து ஃபர்னிச்சர். இப்போ ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நாம் கொடுக்கறது. ஸோ அதனால தான் வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அப்போ கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்டு. சரிங்களாம்மா? இப்போ ஃபர்னிச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அதில் என்னெல்லாம் வந்து வேரியபிளாக கொடுக்கலாம், என்னென்னா டேட்டானா என்னென்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட்டு, அந்த ஃபர்னிச்சருடைய காஸ்ட்டு, சைஸு, வெயிட்டு, அந்த ஃபர்னிச்சருடைய கலர், இதெல்லாம் அந்த ஃபர்னிச்சருடைய டேட்டா ஆர் வேரியபிள்ஸ் இப்படி நீங்கள் சொல்லுங்கள். அப்போது அதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபர்னிச்சரை வாங்கலாம், விற்கலாம். ஸோ பை, செல்லு, ஷிப் பண்ணலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிப் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் அந்த ஃபர்னிச்சருடைய ஃபங்க்ஷன்ஸ். அதான் சொன்னேன். அப்போது கிளாஸ் இஸ் கண்டைன் டேட்டா மெம்பர் அண்டு மெம்பர் ஃபங்க்ஷன். ஒரு கிளாஸ் அப்படின்னா டேட்டா மெம்பரும் மெம்பர் ஃபங்க்ஷனும் இருந்ததுனா தான் அதுக்கு பேர் கிளாஸ். தென் செகண்ட், ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்ன? எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட். சேரு, டேபிள், நாமளே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஆப்ஜெக்ட் இஸ் ஏ பேசிக் ரன் டைம் என்டிட்டி ஆர் ரியல் வேர்ல்டு என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஜெக்டை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது எடுத்துப்போம், ட்ரையாங்கிள் இஸ் ஏ ஆப்ஜெக்ட். இப்போ ட்ரையாங்கிள்னால் 3 சைடு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, ஏபிசி அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போது அதனுடைய ட்ரையாங்கிளுடைய டேட்டானா என்ன? டேட்டானா பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படின்னு சொல்லலாம் வந்தது. அப்போது அதில் இப்போ ட்ரையாங்கிள்னால் எத்தனை சைட்ஸ் இருக்கும்? அப்போது லென்த்து சைடு ஏ, லென்த்து சைடு பி, லென்த்து சைடு சி, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த ட்ரையாங்கிளுடைய டேட்டா. இதே ஃபங்க்ஷன், ஆப்ரேஷன் என்னெல்லாம் பண்ண முடியும் அதில் பார்த்திங்கனாக்கா, ட்ரையாங்கிள் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம், ட்ரையாங்கிளை வரையலாம், அதுக்கு கலரை ஃபில் பண்ணலாம், பரப்பளவு கண்டுபிடிக்கலாம், ஏரியா, அதை மூவ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ட்ரையாங்கிளுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆப்ஜெக்ட் இஸ் ஏ பேசிக் ரன் டைம் என்டிட்டி ஆர் ரியல் வேர்ல்டு என்டிட்டி. அப்புறம் ஒரு கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ் நேமுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம் யூஸிங் டாட் ஆப்ரேட்டர். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். தேர்ட் ஒன் இஸ் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன? ஹைடிங் இன்னர் டீட்டெயில்ஸ் இஸ் கால்டு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க, புரியும். இப்போ ஏடிஎம் போகிறோம், நம்ம பணம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணுறோம்.
உடனே என்ன கொடுக்குது, நம்மளுடைய பின் நம்பர் கேட்குது. நம்ம பின் நம்பர் கொடுக்குறோம், என்ன பண்ணுது வந்து நமக்கு வந்து பின் நம்பரை கொடுத்த உடனே நமக்கு வந்து வேலிடேட் பண்ணி நமக்கு பைசா வந்து கொடுக்குது. ஆனால் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண உடனே அடுத்தது பின் நம்பர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உள்ளார ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு பேர் தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அதான் சொல்கிறாங்க ஹைடிங் இன்னர் டீட்டெயில்ஸ் இஸ் கால்டு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். 4 டேட்டா என்கேப்சுலேஷன். அப்படின்னா என்ன? ஹைடிங் டேட்டா இஸ் கால்டு டேட்டா என்கேப்சுலேஷன். இது என்ன சுருக்கமாக சொன்னீங்கன்னாக்க கான்செப்ட் காம்பினேஷன் ஆஃப் டேட்டா ஹைடிங் அண்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் கால்டு டேட்டா என்கேப்சுலேஷன். என்ன சொல்ல வராங்கன்னா தி டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் ஆர் ஃபவுண்ட் டுகெதர் வித்தின் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு என்கேப்சுலேஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா இதனுடைய டேட்டா என்கேப்சுலேஷனுடைய முக்கியமான கான்செப்ட்டு டேட்டாவை ஹைட் பண்ணி வைக்கிறது தான். ஹைலி செக்யூரிட்டி. வேறு யாரும் அதை பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு பேர் தான் பார்த்திங்கனாக்கா மெயினாக இதெல்லாம் இந்தமாதிரி கான்செப்ட்லாம் சியில் கிடையாது. இதெல்லாம் அதான் சொல்கிறாங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் C++. இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட். டேட்டா என்கேப்சுலேஷன். டேட்டா ஹைடிங் மீன்ஸ் ஹைலி செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா. இப்போ ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு தலைவலிக்குது அப்படி நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து செக் பண்ணிட்டு நமக்கு டேப்லெட் கொடுக்குறாரு தலைவலிக்கு ஜுரத்துக்குன்ட்டு. ஆனால் நமக்கு தெரியாது அது என்ன டேப்லெட் என்னான்ட்டு. ஆனால் அவருக்கு தெரியும் நமக்கு என்ன பண்ணுது, என்ன கொடுத்தா சரியாகுன்றது அவருக்கு தெரியும். அது வந்து நமக்கு தெரியாது. இதையும் சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாம் பேங்க்கில் ஒரு கஸ்டமர், ஓகேங்களா. இப்போது நாம் டேட்டாவை இன்னொருத்தவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது, செக்யூரிட்டி பண்ணி வைக்கணும். அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டேட்டா என்கேப்சுலேஷன் உங்களுக்கு தெரியும். இதில் என்னது C++ல் பார்த்துருப்போம். இன்க்ரீடியன்ஸ் வந்து ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, இன்னொன்று ப்ரொடக்டட்னு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணாக்கா டேட்டா வந்து ப்ரைவேட்டாக கொடுத்தா நம்மளை தவிர வேறு யாரும் அங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. பப்ளிக்கில் கொடுத்தா யாருமே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்போ யூசர் ஆத்தென்டிகேஷன். இப்போ என் அக்கௌண்ட்டை பணம் எடுக்கிறதுனாலும் பேலன்ஸ் செக் பண்ணாலும் என்னை தவிர வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க. அப்படின்னாக்கா அது இந்த டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க டேட்டா மெம்பரு வேரியபிள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா ப்ரைவேட்டில் கொடுத்து ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. அப்போது டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்னாலே தி டேட்டா ஆர் ஃபங்க்ஷன் ஆர் ஃபவுண்ட் டுகெதர் வித்தின் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு என்கேப்சுலேஷன். ஹைலி செக்யூரிட்டி. டேட்டாவை வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு செக்யூரிட்டியாக நம்ம வச்சுருக்கணும். அப்படின்னாக்கா இந்த டேட்டா என்கேப்சுலேஷன் கான்செப்ட் மூலயமா தான் அதை பண்ண முடியும். அடுத்தது இன்ஹெரிடன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். டெரைவிங் ஒன் கிளாஸ் ஃப்ரம் அனதர் கிளாஸ். ஒரு கிளாஸில் உள்ள டேட்டா மெம்பரையும் மெம்பர் ஃபங்க்ஷனையும் நம்ம இன்னொரு கிளாஸுக்கு நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ தான் இன்ஹெரிடன்ஸ். இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா ரீயூசபிலிட்டி கோடு. நம்ம திரும்ப என்ன பண்ணிக்கலாம்னாக்கா கோடை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப கோடிங் எழுதணுன்ற அவசியம் இல்லை. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஒன் கிளாஸ் அஃபெக்ட் அனதர் கிளாஸ். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் டேட்டாவையோ மெம்பர் ஃபங்க்ஷனையோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது என்ன பண்ணும், டெரைவ்டு கிளாஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். இதுதான் வந்து இல்லை டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மெயினி இப்போ கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. தென் பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இஸ் ஏ கிரேட் டேர்ம். பாலி மீன்ஸ் மெனி, மார்பிசம் மீன்ஸ் ஃபார்ம். அப்போது மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் வித் சேம் நேம் வித் டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங். பாலிமார்பிசம் மீன்ஸ் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் வித் சேம் நேம் வித் டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ என்னென்னா இப்போது யூ ஆர் ஏ ஒரு பர்சன். நீங்கள் ஒரு பர்சன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ உங்கள் வீட்டுக்கார கெஸ்ட்டு வந்தால் அவங்க என்ன பண்ணுவீங்க, அவங்கள்ட்ட ஒரு மாதிரி நடந்துப்பீங்க. உங்கள் அம்மாக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துப்பீங்க, அப்பாக்கிட்ட, பிரதர்கிட்ட என்ன பண்ணுறாம வந்து. ஆனால் பர்சன் வந்து நீங்கள் ஒரு ஆள் தான். ஆனால் என்ன பண்ணுறீங்க, ஆளுக்கு ஏற்றாறு போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆக்ட் பண்ணுறீங்க. இது சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லலாம். இப்போ ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், அலாரம் வைக்கிறோம், ஆடியோ சேவ் பண்ணி கேட்குறோம், வீடியோ கேட்குறோம், கால் பண்ணுறோம், கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ என்னதுங்க ஒன் ஃபங்க்ஷன். பட் என்ன பண்ணுது, இப்போ
இப்போ மொபைல் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அதாவது நம்ம என்னென்னலாம் செய்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, இது பேர் தான். அப்போ அதாவது ஒரே ஃபங்க்ஷன் நேம், சேம் ஃபங்க்ஷன் நேம் வித் டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் இஸ் கால்டு பாலிமார்பிசம். அதில் 2 டைப் ஆஃப் பாலிமார்பிசம். ஒன்று ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம், இன்னொன்று டைனமிக் பாலிமார்பிசம். ஸ்டாட்டிக் பாலிமார்பிசத்தை என்ன சொல்லுவாங்கனாக்க கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக் பாலிமார்பிசத்தை ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னாக்கா அதில் 2 இருக்குதுங்க. ஒன்று ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், இன்னொன்று ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். அதே மாதிரி ரன் டைம் பாலிமார்பிசத்தை என்ன சொல்லுவாங்கனாக்க விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ ஏர்லி பைண்டிங். எல்லாமே ஒன்று தான். ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம்னாலும் ஒன்று தான், ஏர்லி பைண்டிங் சொன்னாலும் ஒன்று தான், அண்டு கம்பைல் டைம் பாலிமார்பிசம் சொன்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போது இதில் ஏர்லி பைண்டிங்கில் மெமரி அலாகேஷன் ஒன்லி அட் ஏ கம்பைல் டைம். எப்போ நம்ம கம்பைல் பண்ணுறோமோ அப்புறம் தான் என்ன பண்ண மெமரியை அலாகேட் பண்ணும். அதே மாதிரி டைனமிக் பாலிமார்பிசம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ லேட் பைண்டிங் அண்டு ரன் டைம் பாலிமார்பிசம். லேட் பைண்டிங்னாலும் ரன் டைம் பாலிமார்பிசம்னாலும் டைனமிக் பாலிமார்பிசம்னாலும் ஒன்று தான். இது என்ன பண்ணோம்னாக்க மெமரி அலாகேட்டட் ரன் டைம். அப்போ எப்போ நம்ம ரன் பண்ணுறோமோ அப்போ தான் என்ன பண்ணோம், மெமரியை இது அலாகேட் பண்ணும். அடுத்தது கான்செப்ட் பார்த்திங்கன்னாக்க டைனமிக் பைண்டிங். டைனமிக் பைண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்க ஸ்டேட் பைண்டிங். அசோசியேஷன் இஸ் டன் அட் கம்பைல் டைம். என்ன சொல்கிறாங்கன்னா பைண்டிங் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, லிங்கிங் ஆஃப் ஏ ப்ரொசீஜர் கால் டு தி கோடு டு பி எக்ஸிக்யூட்டட். என்ன சொல்ல வராங்கன்னா ஃபங்க்ஷன் காலையும் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனையும் இணைக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் டைனமிக் பைண்டிங். ஃபங்க்ஷன் காலையும் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனையும் இணைக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் டைனமிக் பைண்டிங். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது லிங்கிங் வித் ஏ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட அந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை என்ன பண்ண லிங்க் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி செகண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்பொழுது செகண்ட் ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷனோட லிங்க் பண்ணி கொடுக்கும். இதுக்கு பேர் தான் டைனமிக் பைண்டிங். அடுத்தது மெசேஜ் பாசிங். மெசேஜ் பாசிங் இஸ் நத்திங் பட் சென்டிங் அண்ட் ரிசீவிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை தி ஆப்ஜெக்ட். விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது டு கம்யூனிகேட் பிட்வீன் 2 or more ஆப்ஜெக்ட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஜெக்டில் உள்ள ஃபங்க்ஷனை செயல்படுத்த அனுப்புகிற ஒரு தகவலுக்கு பேர் தான் மெசேஜ் பாசிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு, டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அவன் சொல்கிறான் பாருங்கள். அதாவது இதில் சர்க்கிள் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுனாக்க மெசேஜை அனுப்பும். சர்க்கிள் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனாக்க மெசேஜை அனுப்பும். அப்போது இந்த ஆப்ஜெக்ட்டு இது சர்க்கிள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு. ஸோ சர்க்கிள் ஆனது என்ன பண்ணுனாக்க டிஸ்பிளே மெசேஜை வாங்கி அதுக்கு தேவையான ப்ரோக்ராம் கோடியை எக்ஸிக்யூட் செய்யும். இதுக்கு பேர் தான் மெசேஜ் பாசிங். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.